கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன தெரியுமாப்பா? எஃப் வந்து எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏ. எப்போ கண்டினியூஸாக இருக்கும்? லிமிட் வேல்யூ ஈக்குவல் டு ஏல லிமிட் வேல்யூ. எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஏன்ற பாயிண்டில் லிமிட் வேல்யூ. இந்த லிமிட் வேல்யூ எதுக்கு சேமாக இருக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூக்கு சேமாக இருக்கணும். ஓகேவா? அதாவது நீ எக்ஸு கிட்ட ஏவுக்கு கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸோடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னா கரெக்டாக ஏல எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா நாட் கண்டினியூஸ். புரியுதா? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஏ கண்டினியூஸாக இருக்குமா? ஆமாம், எஃப்ன்றது வந்து ஏல கண்டினியூஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கேன். ஒரு ஸ்ட்ரீட்டில் இங்கே ஃபுல்லாக வீடு இருக்குது, நிறைய வீடு இருக்குது, ஹவுஸ் இருக்குது. இங்கே நிறைய ஹவுஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கேன். இப்போது இந்த ஹவுஸ் வந்து பணக்காரராக இருக்காங்க, இவங்க ரிச் பீப்புள், இவங்களும் ரிச் பீப்புள், ரிச் பீப்புள், இவங்களும் ரிச் பீப்புள். இங்கே வந்து ஒரு புவர் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, புவர் ஃபேமிலி. இங்கே மறுபடியும் ரிச் ஃபேமிலி. அப்போ இந்த ஸ்ட்ரீட் வந்து கண்டினியூஸாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த பாயிண்டில் கண்டினியூஸ் இல்லை. கரெக்டாக? ஏன் அப்படின்னா ரிச் பீப்புளாக இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு புவர் பீப்புள் வராங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிச் பீப்புளாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரீட் வந்து கண்டினியூஸாக இருக்காப்பா? எந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா இல்ல? சரி, ஏன் கண்டினியூஸா இல்ல அப்படின்னா இந்த புவர் ஃபேமிலிக்கு பக்கத்துல நியர்பை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிச்சாக இருக்கிறாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ரிச்சாக இருக்கிறாங்க. அதனால இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு? கண்டினியூட்டி கட் ஆகுது. கரெக்டா? அப்போது இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் என்ன பிஹேவியர் இருக்கோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் லெஃப்ட்டில் என்ன பிஹேவியர் இருக்கோ ரைட்டில் என்ன பிஹேவியர் இருக்கோ அதே பிஹேவியர் அந்த பாயிண்ட்லேயும் இருக்கணும். இது வந்து ஏன்னு வச்சுக்கேன், இப்போ பணக்காரன்றது தான் எஃப்ன்றது ஃபங்க்ஷன், இப்போ மணின்றது தான் ஃபங்க்ஷன். இப்போது இவங்களுடைய மணி எஃப் பார்த்தா அப்படின்னா நிறைய இருக்குது, இவங்களுடைய மணி எஃப் லெஃப்ட்டில் ரைட்டில் பார்த்தோன்னா நிறைய இருக்குது, ஆனால் அந்த பாயிண்டில் பார்த்தோன்னா வித்தியாசமாக இருக்குது. அப்போது எக்ஸ் வந்து ஏ கிட்ட அப்ரோச் பண்ணும்போது ஃபங்க்ஷன் பிஹேவியர் எப்படி இருக்கோ அது கரெக்டாக அந்த பாயிண்ட்ல என்ன பிஹேவியர் இருக்கோ அது ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்படி இருந்தால் கண்டினியூஸ், இல்லைன்னா கண்டினியூஸ் இல்லை. புரியுதா? புரியுதா இல்லையா? லிமிட் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லிமிட் வேல்யூனா பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம், நியர்பை. இப்போ கிராஃப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், இப்போ ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கேன், இப்போ ஏக்கு இந்த பக்கம் 4 இருக்குன்னு வச்சுக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் லெஃப்ட்லேயும் அந்த கிராஃப் 4 நோக்கி போகுது, ரைட்லேயும் 4 நோக்கி போகுது, ஏலையும் 4 ஆகுது. இது மூணுமே சேமாக இருக்கணும். இது மூணுமே சேமாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? புரியுதாப்பா? புரியுது. சரி, இப்போ இந்த ஒரு லிமிட்டை ரெண்டாக பிரித்து கூட எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி எழுதலாம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, இப்படி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் லிமிட்டு ரைட் லிமிட்டு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி சொல்கிறது லிமிட் ரெண்டா நீ உடச்சி லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்னு பேசினா அது மூணுமே சேமாக இருக்கணும். இந்த ரெண்டு டெஃபினேஷனில் எது ஒன்றா நீ யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுதா இல்லையாப்பா? சரி, என்னப்பா சொல்லு, எப்போ கண்டினியூஸாக இருக்கும் சொல்லு. இந்த லிமிட்டும் எப்போ லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் ஏவும் சேமாக இருக்கும். ஆமாம், லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ அட் ஏ, லிமிட் வேல்யூ அட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ அட் ஏ. புரியுதா? லிமிட் வேல்யூன்றது நெய்பர்ஹுட், நியர்பை பிஹேவியர். ஃபங்க்ஷன் வேல்யூன்றது அது அந்த பாயிண்ட்ல என்ன பிஹேவியர் அப்படின்னு பார்க்குறது. ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸ்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போது இது எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு எக்ஸு இல்லை 2x + 1 அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கேன். இது வந்து நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் at x ஈக்குவல் டு
7 அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன். அப்போ என்னுடைய கொஸ்டினுக்கு என்ன மீனிங்கு? இந்த ஃபங்க்ஷன் வந்து 7ன்ற பாயிண்டில் கண்டினியூஸாக இல்லையான்னு கேட்குறேன். கரெக்டா? நீ என்ன பண்ணணும்? அதுக்கு செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூன்னு சேமான்னு செக் பண்ணணும். லிமிட் வேல்யூ எந்த பாயிண்டில்? 7ன்ற பாயிண்டில். எந்த ஃபங்க்ஷனுக்கு? 2x + 1ன்ற ஃபங்க்ஷனுக்கு. இந்த லிமிட் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூனா என்னது? f(7) இது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த லிமிட் அப்ளை பண்ணு. எக்ஸ் வந்து 7 நோக்கி போச்சு அப்படின்னா 2 டைம்ஸ் எக்ஸ் வந்து 14 நோக்கி போகும். அப்போ 14 + 1 15 ஆகிடும். இந்த பக்கம் f(7) என்னது? 7 எடுத்து f(x)ல் சப்ஸ்டிட் பண்ணிடணும். அப்போ 2 டைம்ஸ் 7 + 1 = 15. அப்போ 15 = 15 சேமாக இருக்கா? அதனால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 7 f(x)ம் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் x a சேமாக இருக்குது. தேர்ஃபோர் ரைட் சைடில் இல்லை, இப்போ நான் ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு தனித்தனியாக பார்க்கல, ஒன்றா சேர்த்து லிமிட்டாக பார்த்துட்டேன். ரைட்டு லெஃப்ட்டு எப்போ பார்க்கணும், மொத்தமாக ஒன்று எப்போ பார்க்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சம்டைம்ஸ் தான் ரைட்டு லெஃப்ட்டு பார்க்குற மாதிரி வரும். ஏன்னா இந்த இடத்துல 7க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதே ஃபங்க்ஷன் தான், 7க்கு ரைட் ஹேண்ட் சைடும் அதே ஃபங்க்ஷன் தான். ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கல. 7க்கு லெஃப்ட்டில் வேறு மாதிரி ஃபங்க்ஷனு, 7க்கு ரைட் ஹேண்ட் சைடில் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா தான் நீ லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே சொல்லுப்பா. ரைட்ல வந்து 2x 7 போட்டு 14 + 1 போட்டு 15 போடுங்க. லெஃப்ட்ல 15 வருது. லெஃப்ட்ல எப்படின்னா x வந்து யாரை நோக்கி போகுது? 7 நோக்கி போதா? x வந்து 7 நோக்கி போகும்போது 2 டைம்ஸ் x எதை நோக்கி போகும்? 14 + 1 எதை நோக்கி போகும்? சார் அப்போ ரைட்லயே அப்படிதான் சார் வருது. ரைட்லேயே அப்படி தான்ப்பா வரும். இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்றதால உனக்கு அப்படி தான் வரும். கண்டினியூஸ் இல்லாத ஃபங்க்ஷன் பார்த்தா உனக்கு வித்தியாசமாக வரும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனால் ரெண்டு சேமாக தானே வரணும். ஓகே, புரியுதா இல்லையா? சரி, இப்போ வேற ஒரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். f(x) = x + 2 if x is less than or equal to 1, x - 2 if x is more than 1. சரியா? இது ஒரு ஃபங்க்ஷன். சரியாடா? இவங்க என்ன கேட்குறாங்க? இஸ் f is continuous at x = 1. என்ன கேட்குறாங்க? கொஸ்டினுக்கு என்ன மீனிங்கு? x ஓட பாயிண்ட் x ஓட பாயிண்ட்ல இது கண்டினியூஸா கேக்குறாங்க. எந்த பாயிண்ட்ல? 1 x = 1. அப்ப நீ என்ன செக் பண்ணனும்? லிமிட் வேல்யூ அட் 1 ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 1 சேமா இல்லையான்னு செக் பண்ணனும். கரெக்ட்டா? இப்போ 1க்கு x 1 விட சின்னதா இருக்கும்போது இது அப்போ f வேல்யூ. அப்போ 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் f(x) வேல்யூ வந்து x + 2, 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் f(x) உடைய வேல்யூ வந்து x - 2. அதனால 1க்கு லெஃப்ட்டில் ஒரு மாதிரி பிஹேவியர் இருக்கு, 1க்கு ரைட்டில் ஒரு மாதிரி பிஹேவியர் இருக்கு. அப்படின்னா நீ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கணும். புரியுதா? என்னடா? சரி, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 லெஃப்ட் லிமிட்டின் குறிக்கிறதுக்காக ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். f(x) இதை கண்டுபிடிக்கணும். இப்போ லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் f(x) எடுத்துட்டு அதுக்கு பதில் என்ன போடணும்? இல்லை, x + 2 போடணும். f(x)க்கு ரெண்டு வேல்யூ இருக்கு, ஒன்று x + 2, இன்னொன்று x - 2. நம்ம லெஃப்ட் லிமிட் பார்க்கும்போது x + 2 தான் போடணும், ரைட் லிமிட் பார்க்கும்போது x - 2 போடணும். நான் சொல்றது புரியுதா புரியலையா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின். x வந்து யாரை நோக்கி போகுது? 1 அப்ரோச் பண்ணுது. அப்போ x + 2 யார் அப்ரோச் பண்ணோம்? அதுதான் சார் நான் கேக்குற क्वेश्चन.
ஆமா x பதிலா 1 போடணும் 1 + 1 3 போட்டோம் 3. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் லிமிட் 1 from the right hand side from the right hand side approach பண்ணும்போது நான் என்னப்பா பண்ணணும் f of x ரீப்ளேஸ் பண்ணணும் x-2 னு போடணும். ஆமா ஈக்குவல் டு இங்க என்ன பண்ணணும் -1 ன்னு வந்துரும் கரெக்ட்டா ஆமா ஆமா சார். அப்ப LHL லும் RHL லும் LHL னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் LHL RHL சேமா நாட் சேமா not same. அப்ப therefore not continuous f வந்து f is not continuous at எந்த பாயிண்ட்ல not continuous 1 1ல not continuous அவ்வளவுதான்ப்பா புரியுதா புரியுது சார். சரிப்பா இப்போ நான் எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் கண்டினியூஸாக இருக்கும் எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் கண்டினியூஸாக இல்லை எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் ஜியும் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அட் பாயிண்ட் ஏல அப்போது என்னென்னலாம் கண்டினியூஸாக இருக்கும் தெரியுமா எஃப் ப்ளஸ் ஜியும் கண்டினியூஸாக இருக்கும் எஃப் மைனஸ் ஜியும் கண்டினியூஸாக இருக்கும் எஃப் டைம்ஸ் ஜியும் கண்டினியூஸாக இருக்கும் எஃப் டிவைடட் பை ஜியும் கண்டினியூஸாக இருக்கும் எஃப் காம்போசிஷன் ஜி இது எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும் புரியுதா அதாவது addition of two continuous function is continuous product of two continuous function is continuous division composition எல்லாமே continuous இருக்கும் ஓகே அப்பா என்ன பதிலே வரல ஓகே சார். சரி அதனால பாலினாமியல் எல்லாமே கண்டினியூஸா மாறிடும் பாலினாமியல் ஃபங்க்ஷன் இதனால அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் கண்டினியூஸா இருக்கிறதால பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் always continuous at every point எல்லா பாயிண்ட்லயும் கண்டினியூஸா இருக்கும் பாலினாமியல் ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா f of x equal to 2x² plus 3x plus 1 இதெல்லாம் பாலினாமியல் தான் f of x equal to 7x⁸ 3x² plus 8x plus 9 இது எல்லாமே பாலினாமியல் தான் இந்த பாலினாமியல் எல்லாமே எப்படி இருக்கும் கண்டினியூஸா இருக்கும் ஓகேவா அப்போது உனக்கு ஒரு டவுட் வரலாம் ப்ரீவியஸ் ஸ்லைடில் இங்கே இப்படி இருந்துச்சே இப்போ இது கண்டினியூஸ் இல்லையான்னு கேட்கலாம் அதாவது ஒன்றுக்கு லெஃப்ட்டில் எல்லா பாயிண்ட்லேயும் கண்டினியூஸ் ஏன் அப்படின்னா அங்கே அது வந்து ஒரு பாலினாமியல் ஒன்றுக்கு ரைட்டில் எல்லா பாயிண்ட்லேயும் கண்டினியூஸ் ஏன்னா இது ஒரு பாலினாமியல் ஆனால் ஒன்றில் மட்டும் நாட் கண்டினியூஸ் ஏன்னா ஒன்றுக்கு லெஃப்ட்டில் வேறு பாலினாமியலாக இருக்குது ரைட்டில் வேறு பாலினாமியல் இருக்குது அதனால நாட் கண்டினியூஸ் நான் சொல்கிறது புரியுதா இல்லையா புரியுதா இல்லையா சரி அப்போ எவ்ரி பாலினாமியல் இஸ் கண்டினியூஸ்னு வந்துருச்சா எவ்ரி ரேஷனல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ரேஷனல் ஃபங்க்ஷன் is continuous rational function is continuous always ரேஷனல் ஃபங்க்ஷன் தெரியுமாப்பா மேலே ஒரு பாலினாமியல் கீழே ஒரு பாலினாமியல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் மேலே ஒரு பாலினாமியல் சொல்லு x+1 x+1 கீழே ஒரு பாலினாமியல் சொல்லு x³ - 1 இந்த மாதிரி பாலினாமியல் டிவைடட் பை பாலினாமியல் இருந்துச்சுன்னா அது வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன் அதுவுமே கண்டினியூஸாக இருக்கும் ஓகேவா இப்போ அடுத்து என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்னது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்னப்பா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் கிடையாது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் வென் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் மைனஸ் எக்ஸ் வென் எக்ஸ் இஸ் நெகட்டிவ் சரியா சரி ஜீரோக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஜீரோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் இதான் எஃப் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் சொல்லு ஜீரோக்கு ரைட் ஹேண்ட் சைடுலயா ஜீரோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து x மைனஸ் x ஜீரோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மைனஸ் x போடுங்க ரைட் ஹேண்ட் சைடுல x சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அது ஒரு பாலினாமியல் அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸ் ரைட் ஹேண்ட் சைடுலயும் அது ஒரு பாலினாமியல் அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல எல்லா பாயிண்ட்லயும் கண்டினியூஸ் ஆனா நம்ம எங்க மட்டும் செக் பண்ணனும் ஜீரோல மட்டும் செக் பண்ணனும் ஓகேவா அப்ப இங்க क्वेश्चन என்ன கேட்பாங்க அப்படினா check the continuity of modulus function இங்க क्वेश्चन எப்படி இருக்குன்னா
check the continuity of modulus function. இதான் question கரெக்டா? அப்போ on minus infinity comma 0 on minus infinity comma 0 னா 0 க்கு left hand sideல அர்த்தம். on minus infinity comma 0 modulus of x equal to x is a polynomial. on 0 comma infinity right hand side 0 க்கு right hand sideல modulus of x equal to x sorry இந்த இடத்துல minus x வரும் is again a polynomial. அப்போ polynomial function is always continuous. அப்போ நம்ம 0 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை ஏன்னா கண்டினியூஸ் வந்துடுது. 0 க்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரி பண்ண தேவையில்லை கண்டினியூஸ் வந்துடுது. அப்போ நம்ம எங்கே மட்டும் செக் பண்ணணும்? செக் ஒன்லி அட்டு x equal to 0. ஏன்னா எக்ஸில் 0ல தானே ஸ்ப்ளிட் இருக்கு, பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. நான் சொல்றது புரியுதா புரியலையா பா? ஏன்னா சொல்லுப்பா, புரியுதா இல்லையாப்பா? புரியுதா இல்லையாப்பா? பேசுறது கேக்குதா இல்லையா? பேசுறது கேக்குதா இல்லையாடா? கேக்குதா இல்லையா? ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரிய மாட்டேங்குது. இல்ல இப்ப தெரியுதா பாருப்பா, ஓகேவா? இது சரி, நான் என்ன சொன்னேன்? 0 க்கு லெஃப்ட்ல பாலினாமியல் நோ வரிஸ் கண்டினியூஸ், 0 க்கு ரைட்ல பாலினாமியல் நோ வரிஸ் கண்டினியூஸ். அப்ப நம்ம எங்க மட்டும் செக் பண்ணணும்? நடுவுல இருக்கிற பாயிண்ட் மட்டும். ஆமா, அது எப்படி செக் பண்றது? எப்படி செக் பண்றது? ஃபங்க்ஷன் லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ சேமா இருக்கான்னு பார்க்கணும். இங்க லிமிட் வேல்யூ ரெண்டா பிரிச்சு பார்க்கணும், லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்னு. அந்த மாதிரி சொல்ல மாட்டேறியே, போன கணக்கு தானே பார்த்தோம். இங்க நான் என்ன எழுதணும்? இங்க வந்து 0 சார். 0 எழுத கூடாது, 0 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட். என்னடா மைனஸ்? இது மைனஸ் 0 கிடையாது. 0 மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்க்கறேன்னு அர்த்தம், 0 க்கு லெஃப்ட்ல பார்க்கறேன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணணும் சொல்லு? அந்த இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட இது போடுங்க சார். போடு, சொல்லு என்ன பண்ணணும்? -60. அடுத்து என்ன பண்ணணும்? -0 தான் வரும். -0 இஸ் நதிங் பட் 0, ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? 0 பிளஸ். அடுத்து இங்க என்ன பண்ணணும்? லிமிட் x tends to 0 பிளஸ். இது வந்து x. இங்க என்ன வரும்? 0. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் சேமா இருக்கு அப்படின்னா மூணாவதா ஒன்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஃபங்க்ஷன் வேல்யூ f of 0 என்ன வரும்? 0 தான் சார். 0 தான் வரும். ஏன்னா இங்க f of 0ன்ற இடத்துல 0 எங்க சேர்த்திருக்காங்க? இதுல சேர்த்திருக்காங்க. அப்போ 0 போட்டா 0 வரும். அப்போ இங்க 0 வரும். மூணுமே சேமா இருக்கு. அப்போ கண்டினியூஸ் வருமா வராதா? வரும் சார். அப்போ therefore f is continuous at x equal to 0. ஆல்ரெடி 0 இல்லாத பாயிண்ட்ல எல்லாமே கண்டினியூஸ், இப்போ 0லையும் கண்டினியூஸ். அப்போ ஃபுல்லா கண்டினியூஸ்னு சொல்லிடலாமா? therefore f என்னது? modulus of x. therefore modulus function is continuous function. எல்லா பாயிண்ட்டையும் கண்டினியூஸ்னா நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். புரியுதா? சரி, இதில் நீ என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்ப்ளிட்டாக இருந்தாவே அந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூ வரணும்னு அவசியம் இல்லை. போன கணக்கு பார்த்தியா? அங்கே ஸ்ப்ளிட்டாக இருந்துச்சு, அதனால் டிஸ்கண்டினியூ வந்துச்சு. போன கணக்கு என்ன போகிற மாதிரி இதில் 1ல் ஸ்ப்ளிட்டு தானே, 1க்கு லெஃப்ட்டில் வேறு மாதிரி 1க்கு ரைட்டில் வேறு மாதிரி இருந்துச்சு, அதனால் இங்கே டிஸ்கண்டினியூ வந்துச்சுல்ல. அதே மாதிரி இங்கே 0ல் ஸ்ப்ளிட்டாக இருக்கா, ஆனால் என்ன வருது? கண்டினியூஸ் வந்துடுது இல்லை. அதனால ஸ்ப்ளிட் ஆகிட்டாவே ஆல்வேஸ் கண்டினியூஸ் வராதுன்னு கிடையாது, சம்டைம்ஸ் வந்துடும். ஸ்ப்ளிட்டாக இருந்தாலுமே வர வாய்ப்பு இருக்குது.
ஆனால் ஸ்ப்ளிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். புரியுதா? அப்போது whenever split is there, it does not guarantee of discontinuous. ஸ்ப்ளிட் இருந்தாலே டிஸ்கண்டினியூ இருக்குன்னு கேரண்டி கிடையாது. அது மேபி டிஸ்கண்டினியூ இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அவ்வளோதான்ப்பா. இப்போது நம்ம ஓரளவுக்கு இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஃபங்க்ஷனு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் நடத்த போகிறேன். என்ன நடத்த போகிறேன்? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லு. ஸ்கிரீன் ஷேர் தெரியுமா நீ சார்? ஸ்க்ரீன் தெரியலையா? இதோ வரேன். இல்லையே, நெட்டு கனெக்ஷன் நல்லா தானே இருக்கு. இப்போ தெரிதா பாரு, தெரியுதாம்மா? தெரியலையே சார். ஸ்க்ரீனே தெரியலையா? இல்லையே, நெட்டு கனெக்ஷன் நல்லா தானே இருக்கு. bring the call here. சார் இந்த வாரம் பாருப்பா, மறுபடியும் ஷேர் பண்ணுறோம்ப்பா. போர்டு இப்போ தெரிஞ்சா பாருப்பா. போர்டு இப்போ தெரியுதா? தெரியலையா? நீ அமிச்சதுக்கு எனக்கு வரலையே. சரி, அப்போ நாளைக்கு வந்துடுறியா? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் நாளைக்கு நடத்துகிறேன். ஓகே சார். ஓகேப்பா.